அறுபடை வீடுகளிலே கடல் பக்கமாக இருக்கக்கூடிய முருகன் தான் நம்ம திருச்செந்தூர் முருகன் தான். திருச்செந்தூர் முருகனை தான் தரிசிக்க போகிறேன். முருகனை சந்திக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி நான் திருச்செந்தூர் கோயிலுக்கே போயிட்டேன். திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு நான் குடமுழுக்கு டைமில் போயிருந்தனால இங்கே இறக்கி விட்டாங்க. இங்கேருந்து போகிற மாதிரி இருந்தது. மற்ற நாள் நீங்கள் போனீங்கன்னா வெஹிக்கிள் வச்சிருந்தாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, கோயில் பக்கத்து வரைக்கும் போயிடலாம். திருச்செந்தூர் கோயிலை பொறுத்த வரைக்கும் இப்போ தங்கும் வசதிகள் நிறையா கட்டியிருக்காங்க. நீங்கள் தங்கம் நினச்சிங்கன்னா இங்கே கூட தங்கிக்கலாம். கோயிலுக்குள்ளே நுழையும் போது செருப்பு வைக்க ஸ்டாண்டு, லாக்கர்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அங்கேயே வச்சுருங்க. மொட்டை போடணும் காதை குத்தணும்னு சொல்லி நேற்றுக்கடன் வேண்டியிருந்தீங்கன்னா பூசா கண்ணை தங்குபடுத்திக்கு ஏற்றாப்புலேயே மொட்டை போடுறது தனியாக இடம் இருக்குது. ஒரு ஆளுக்கு 100 ரூபா வாங்குறாங்க. பக்கத்துலேயே காதை குத்துறமும் இடம் இருக்குது. அங்கேருந்து கடலில் குளிக்க கிளம்பிட்டோம். திருச்செந்தூர் முருகப்பெருமானை பார்க்க வந்தீங்கன்னா இங்கே உள்ள கடலில் குளிக்காமல் போகாதீங்க. கடலில் ஒரு முறையாவது குளிச்சுட்டு போயிருங்க. இங்கே உள்ள குளிச்சுட்டு பக்கத்தில் நாளை கிணறு இருக்கும், அங்கே போங்க. சில பேர் சொல்லுவாங்க நாளை கிணறு குளிச்சு தான் கடலில் குளிக்கும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எது இஷ்டமோ அது மாதிரி குளிங்க. நாளை கிணறுங்கிறது சூரசம்பாரம் முடிஞ்ச பிறகு முருகப்பெருமான் தன்னுடைய வேலை வந்து ஊனிருப்பார். அங்கேருந்து வரக்கூடிய தண்ணி தான் நாளை கிணறு சொல்லுவாங்க. நாளை கிணறுலேருந்து வரக்கூடிய தண்ணி இது வரைக்கும் வற்றினதும் இல்லையா. கடல் பக்கத்தில் இருந்தாலும் கூட அந்த தண்ணி உப்பு கரிச்சதும் இல்லையா. முருகப்பெருமானாலே மலை மேலே உயரமான இடத்துலாம் பார்த்துருப்போம். திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும் கடல் மட்டத்தோட கீழே தாழ்வான இடத்துல தான் முருகப்பெருமான் இருப்பார். சுனாமி ஏற்படும் போது கூட திருச்செந்தூர் கடலில் மட்டும் கடல் உள்வாங்கிருச்சுன்னு சொல்லுவாங்க. கடலில் ஒரு குழியில் போட்டு பக்கத்தில் இருக்க நாளை கிணறு தான் அடுத்து போக போகிறோம். நாளை கிணறுல எப்போவுமே ஒரு 20-30 பேர் வெயிட் பண்ணுவாங்க. நாளை கிணறுல நம்மளுக்கு மொத்தமாக 3 கப்பு தான் குளிக்க ஊற்றுவாங்க. நாளை கிணறுல இப்போ வேலைகள் பார்த்துட்டு இருக்கனால நாளைக்கிழந்து வரக்கூடிய தண்ணியாக ஒரு இடத்துல ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே தான் குளிக்க அலோவ் பண்ணுறாங்க. இங்கே குளிச்சு முடிச்ச பிறகு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ரூம் வசதியெல்லாம் கூட ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. நாளை கிணறுல குளிச்ச பின்னாடி சாப்பிடலாம்னு கிளம்பணும். கோயில் அன்னதானத்தில் நல்லா கூட்டம் இருந்ததுனால பக்கத்தில் இன்னொரு இடத்துல அன்னதானம் கொடுக்காம கிளப்பிட்டு அங்கே போனோம். திருச்செந்தூர் முருகனை கும்பிடுறதுக்கு முன்னாடி அங்கே உள்ள தூண்ட விநாயகர் கோயிலை கும்பிட்டு தான் நம்ம திருச்செந்தூர் கோயிலே கும்பிடும்னு சொல்கிறாங்க. தூண்ட விநாயகர் கோயில் திருச்செந்தூர் கோயிலுக்கு முன்னாடி இருந்ததாகவும் சொல்கிறாங்க. தூண்டுகை விநாயகர் கோயிலில் அதிகமாக தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட்றாங்க. தூண்டுகை விநாயகர் கோயில் பக்கமாக பண்டாரம் சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. பிறந்த குழந்தைக்கு தோசை இருந்துச்சுன்னா அந்த பண்டாரங்களுக்கு தவிடு வாங்கி கொடுத்து அவங்க கையில் அந்த குழந்தைய கொடுத்து திரும்ப வாங்கலாம். தத்தெடுக்க மாதிரி வாங்கும்போது அந்த குழந்தைக்கு எதுவும் தோசை இருந்துச்சுன்னா கடிச்சுன்னு சொல்கிறாங்க. தூண்டுகை விநாயகர் கோயில் வந்து முருகப்பெருமானை வழிபடுறதுக்கு முன்னாடி குடமுழுக்கு டைமில் நம்ம போயிருந்தனால யாகசாலை விளக்கூடிய குண்டங்கள் பகுதிக்கு போகிறோம். அங்கே யாகசாலை எப்படி பண்ணிட்டு இருக்காங்க பார்த்துட்டு அடுத்தபடியாக நம்ம முருகப்பெருமானை வழிபட போகிறோம். திருச்செந்தூர் கோயில் எப்போவுமே அழகு தான். குடமுழுக்கு நடைபெறதுக்கு முந்தின நாள் போயிருந்தனால கூட கொஞ்சம் அழகாகவே தெரிஞ்சது. அதை நீங்களுமே பாருங்கள். திருச்செந்தூர் கோயிலில் நான் ஒரு நாள் முழுக்க இருந்தனால இரவு பகல்னு 2 வேளையில் எடுத்த வீடியோவுமே போட்டிருப்பேன். குடமுழுக்கு விழா நடைபெறதுனால யாகசாலை பண்ணக்கூடிய இடம்லாம் தங்க நேரத்தில் ஜொலிச்சது. யாக வளக்கூடிய இடத்துல 76 குண்டங்களுக்கு மூலவர் நடராஜர் ஜெயந்திநாதருக்காண்டி ஏற்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் யாகசாலையில் அறுபடை வீடுகளில் முருகப்பெருமான் எப்படி தோட்டமளிப்பாரோ அந்த படங்களும் வச்சுருந்தாங்க. கூடவே முருகப்பெருமானோட சிலையும் அவங்க மனைவி இருக்க மாதிரியும் வச்சுருந்தாங்க. குடமுழுக்கு நடைபெறதுக்கு முன்னாடியே யாகசாலை பண்ணுவாங்க. யாகசாலை எதுக்கு பண்ணுறாங்கன்னா முருகப்பெருமானோட சக்தி குறையும் போது 10 to 15 வருஷம் ஒருக்கா அந்த யாகசாலை பண்ணி முருகப்பெருமானோட சக்தியை வந்து பெருக்கிறதுக்காண்டி பண்ணுவாங்க.
திருச்செந்தூர் கோயிலை பொறுத்த வரைக்கும் இங்கே 1க்கு 3 ஏடிஎம் வசதி இருக்குது. நீங்கள் பணம் கொண்டு வரணும்னா இங்கே வந்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக நான் அங்கேருந்து முருகப்பெருமானை வழிபட தான் போய்கிட்டு இருக்கேன். திருச்செந்தூர் கோயிலை பொறுத்த வரைக்கும் இலவச தரிசனம், 100 ரூபா தரிசனம், 500 ரூபா தரிசனம் பல வகை இருக்குது. அதுவும் 60 வயசு மேலே உள்ள இருந்தீங்கன்னா ஆதார் கார்டு கொடுத்துட்டு போகலாம். ஆதார் கார்டு செக் பண்ணிட்டு நம்ம அனுப்புவாங்க. கன்சீவாக இருக்கவங்க, குழந்தை வச்சுருக்கவங்களாம் முன்னுரிமை உண்டு. கூடவே ஒரு ஆளையும் சேர்த்து அனுப்புவாங்க. திருப்பதியில் சாமி கூட போகிற மாதிரியே இங்கேயும் பார்த்தீங்கன்னா உயரமான இடத்துலேருந்து போகிற மாதிரி இருக்கும். இது இலவச தரிசனம். அப்படியே அது கீழே பார்த்தோம்னா நம்ம 100 ரூபா தரிசனம் போகிற மாதிரி இருக்கும். இது ரெண்டுக்குமே பெரிய அளவு வித்தியாசம் இருக்காது. எதில் போனாலுமே நமக்கு குறைஞ்சது 2 மணி நேரமாக ஆகும். இலவச தரிசனம் போனீங்கன்னா 3 மணி நேரம் ஆகும் மாதிரி இருக்கும். நடக்க முடியாதவங்க கூப்பிட்டு வந்தீங்கன்னா அங்கே ஒரு வீல் சேர் கொடுப்பாங்க. 500 ரூபா கட்டி வாங்குற மாதிரி இருக்கும். நம்ம அந்த வீல் சேரை யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப போய் கொடுத்தோம்னா அந்த 500 ரூபா திரும்ப கொடுத்துருவாங்க. திருச்செந்தூரை பொறுத்தவரைக்கும் அதிகமான வெயில் அடிக்கும். கோயில் பிரகாரத்தில் நடக்கும்போது கால் சுட வாய்ப்பு இருக்குது. அதனால் அங்கே ஒரு மேட்டில் ஈரம் பண்ணி போட்டிருப்பாங்க. அந்த இதில் நடந்து போனீங்கன்னா கால் அந்தளவுக்கு சுடாது. கருணைக்கடலே கந்தாப்பூட்டி அப்படிங்கிற இடத்துல ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வழி இருக்கும். இந்த வழியாக தான் மூத்த குடிமக்கள் சொல்லக்கூடியவங்க போகக்கூடிய வழி இருக்குது. கன்சீவாக இருக்கீங்க, குழந்தை இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த வழியாக போனால் ஈஸியாக நம்ம கோயிலில் போய் சாமி விட்டு வந்துடலாம். திருப்பதிக்கு லட்டு, பழனிக்கு பஞ்சாமிரதம் மாதிரி திருச்செந்தூருக்கு பன்னீர் இலை தான் சிறப்பு. இந்த பன்னீர் இலை வாங்குறதுக்கு நம்ம 50 ரூபா கட்டி வாங்குற மாதிரி இருக்கும். கருணைக்கடலை கந்தா போட்டி அப்படிங்க போடு பக்கத்துலையும் கொடுப்பாங்க. கோயில் நுழைவாயில் பக்கத்தில் கூடிய அந்த கோபுர பக்கத்துலையும் கொடுப்பாங்க. திருச்செந்தூர் முருகனை தரிசனம் பண்ணிட்டு நான் அங்கேருந்து கோவிலானையை பார்க்க போனேன். கோவிலானை இந்த டைம் போகும்போது அடைச்சி வச்சுருந்தாங்க. திருச்செந்தூர் கோயிலை பொறுத்தவரைக்கும் அடுத்து முக்கியமான இடம்னா அந்த வள்ளி குகைன்னு சொல்லுவாங்க. வள்ளி குகையிலுமே வேலைப்பாடு நடந்துக்கிட்டு இருக்கனால யாரையுமே அலோவ் பண்ணல. வள்ளி குகை பக்கத்தில் இப்போ நிறைய கற்கள்லாம் போட்டு இந்த கடல் இருப்புலேருந்து தடுக்கிறதுக்காண்டி போட்டிருக்காங்க. வள்ளி குகைக்கு நீங்கள் போயிருக்கீங்களா இல்லையாங்கிறத வீடியோ கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். திருச்செந்தூர் கோயிலில் நாளிக்கிணறு பக்கத்தில் மூவர் சமாதின்னு ஒரு இடம் இருக்கான். அங்கேயுமே ஒரு முக்கியமான இடம் சொல்கிறாங்க. அந்த இடத்துக்குமே நான் போக முடியல. நீங்கள் போனீங்கன்னா அந்த இடத்துக்கு மறக்காமல் போயிட்டு வாங்க. திருச்செந்தூர் கோயில் கிழக்கு வாசல் பக்கமாக தான் அன்னதானம் போடுவாங்க. காலையில் 8 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் போடுறாங்க. இங்கே நல்ல கூட்டம் இருக்கும். நான் போயிருந்தப்போ குடமுழுக்கு விழா நடைபெறதுனால தான் பயங்கரமாக கூட்டம் இருந்தது. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். நமக்கு நல்லாவே இருக்கும். சாப்பாடுலாம் சூப்பராக கொடுத்துருப்பாங்க. அன்னதானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஓய்வு எடுக்குன்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் ஒரு மண்டபம் இருக்குது. இங்கே நிறைய பேர் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கோவிலில் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள், கோவில் பொருட்கள்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம தூண்டுகோனார் கோவில் முன்னாடி தான் அந்த கடைகள்லாம் இருக்குது. அங்கே போய் வாங்கிக்கோங்க. திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு நீங்கள் இது வரைக்கும் வந்திருக்கீங்களா இல்லையாங்கிறத வீடியோக்கில் மறக்காமல் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள்.